திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக ஐடி என்ன பண்றாங்கன்னா, ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரபூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவாங்க. 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டார், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே.